தேவை உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நடக்கும் மாமியார் தேவை அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து குடும்பம் நடத்த தேவை மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை வாராயோ மாமி வாராயோ வரலக்ஷ்மி போல வாராயோ அழகாக தொங்கும் தாலி இனி அன்பாலே ஓடு வேலி சூலில்ல காலி ஆவாயே மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை ஓஹோ, உன்கிட்ட வந்து வருத்தப்பட்டாரா? எனக்கும் அவருக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனைய பத்தி உன்கிட்ட வந்து பேசினாரா? ஆமா. அவ்வளோ டீடைலா உன்கிட்ட வந்து சொன்னாரா? உனக்கும் அவருக்கும் அவ்வளோ நெருக்கமா? அவர் என்ன கூட பிறக்காத சகோதரியா தான் பாக்குறாரு. ஓ, ஒரு சகோதரி கிட்ட சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் உன்கிட்ட வந்து சொல்லிருக்காரு. அத நீயும் ரசிச்சு கேட்டிருக்கல்ல? நாமெல்லாம் ஒன்னா இருக்கலாம்க்கா. உன்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவனா நானும் ஒன்னா இருக்கலாம், கிடைக்கிறத தின்னுட்டு கிடைக்கலான்னு நானும் நினைச்சிருப்பேன். ஆனா நான் யாரு? ஏறினா காரு, இறங்கினா பிளைட். ஆனா நீ காரையும் பிளைட்டையும் பாட புத்தகத்துல பாத்திருப்ப. ஏதோ பிளைட்டா எப்பவாச்சும் அண்ணாந்து பார்த்து ரசிச்சிருப்ப. இங்க வர வரைக்கும் நீ மாத்த துணிக்கு கூட மத்தவங்க கைய எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவ. அந்தஸ்துலயும் எனக்கு கீழே தான். ஏ அம்மா அப்பா இவங்க தான் என்னால அடையாளம் காட்ட முடியும். உன்னால முடியுமா? ஏ அண்ணன் தங்கச்சிங்க, பந்த பாசங்க, உறவுகளை எல்லாரையும் என்னால அடையாளம் காமிக்க முடியும். உன்னால அப்படி யாரையாவது காமிக்க முடியுமா? ஏன் என்ன பேச வைக்கிற மீரா? நீ நல்ல பொண்ணு. உன்னை நோகடிக்க நான் விரும்பல. உன்னோட பூர்வீக வரலாறு வேற, என்னோட பூர்வீக வரலாறு வேற. நான் வளர்ந்த விதம் வேற, நீ வளர்ந்த விதம் வேற. நான் வாழ்ந்த வாழ்க்கை வேற விதம், நீ வாழ்ந்த வாழ்க்கை வேற விதம். உனக்கும் எனக்கும் 100 வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு. அது நீயும் நானும் கங்காதரன் வீட்டு மருமகன்றதுதான். மத்தபடி நீ எனக்கு எந்த விதத்திலும் சமமானவ இல்ல. I'm really sorry. நீங்க என்ன மன்னிக்கணும். நோ ப்ராப்ளம் சார். எப்போ நீங்க காரை நிறுத்தினீங்களோ அப்பவே நான் உங்களை மன்னிச்சிட்டேன். நீங்க ஒன்றும் வேணும்னு பண்ணலையே. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க வீட்டுக்கு வந்து. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். பொதுவா இந்த மாதிரி ஏதாவது நடந்தா அநியாயத்துக்கு கோவப்படுவாங்க. உங்களுக்கு கோவமே வரலையே சார்? நீங்க மட்டும் காரை நிறுத்தாம போயிருந்தீங்கன்னா உங்களை விரட்டிட்டு வந்து டோஸ் பெடுற அளவுக்கு கோவம் வந்திருக்கும். அப்படியா? எதிர்த்து பேசியிருந்தா அரை கூட விழுந்திருக்கும். ஓ, நல்ல வேளை நான் காரை நிப்பாட்டிட்டேன். நீங்க அவ்வளவு டெரர் லேடியா? உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. சார், எனக்கு இன்னொரு முகமும் இருக்கு. அப்ப நான் கிளம்புறேன் சார். மேடம், ஒரு நிமிஷம்.
ஃபேஸ் எல்லாம் தொடச்சுக்கங்க. எதுக்கு சார் புது டவலை வேஸ்ட் பண்றீங்க? நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடிக்கிறேன். ஏன் ஆத்ம திருப்திக்காக வாங்கிக்கங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். சரிங்க, நான் கிளம்புறேன். சார் டவல்? இனிமே அது உங்க டவல் தான். இந்த கவர்ல வச்சுக்கங்க. தேங்க்ஸ் சார். வரேங்க. பேரு கூட கேட்காம விட்டுட்டனே. பாத்துக்கலாம். ஐயோ, பேரை கேட்க மறந்துட்டமே. எங்க அம்மா இருந்த இடத்துல வேற ஒருத்தவங்களை பார்க்கறதுக்கு என் மனசு ஏத்துக்காதுங்க. டேய் தம்பி, தம்பி, டேய் டேய், அண்ணே, எப்பனே வந்தீங்க? நாங்க ஒரு முக்கியமான மேட்டர் டிஸ்கஸ் பண்ணலாம்னு வந்தா நீ வேற உலகத்துல இருக்கிற. அப்படின்னா யோசனை. நேத்து நைட்டு ஒரு கனவு வந்துச்சுண்ணே. முதல்ல நீங்க 2 பேரும் உட்காருங்க. தம்பி தீபக்கு, நாங்க எங்க பொழப்ப தேடி வந்திருக்கோம். டி நகர் லேண்ட் சர்வே பண்றதுக்கு சர்வேயர் எப்போ வருவாங்கன்னு கேட்க வந்தீங்க, அப்படிதானே? நாளைக்கு காலைல 10 மணிக்கு நேரா சைட்டுக்கே வரேன்னு சொல்லிட்டாரு. அப்போ சரி, வந்த வேலை ஓவரு. சின்ன தம்பி, ஏதோ கதை சொல்றேன்னு சொன்னேன். என்ன கதை சொல்லு? ஹலோ பெரியண்ணே, நான் கதை சொல்ல உட்கார சொல்லல. நான் ஒரு சூப்பர் கனவு கண்டேன். சூப்பர் கனவு கண்டியா? சொல்லு தம்பி. நம்ம அப்பாவுக்கு ஒரு கல்யாணம் ஆகுற மாதிரி கனவு கண்டேன். அப்படி போடு. விடிஞ்சதும் புது அம்மாவை தேடி இருப்பியே, என்ன? கிண்டல் பண்ணாதீங்கண்ணே. சரி சரி, அதெல்லாம் விடு. அப்பா யங் கெட்டப்ல இருந்தாரா இல்ல சில்வர் ஹேர்ல ஓல்டு கெட்டப்ல இருந்தாரா? அது என்னால சரியா கெஸ் பண்ண முடியலண்ணே. ஏண்டா, பக்கத்துல வெக்கத்தோட உட்கார்ந்தது பொண்ணா இல்ல பொம்பளையா? நம்ம அம்மா இல்ல, வேற ஒரு லேடி. வயசு நான் மட்டும் கேட்டுறாதீங்க. சரி, இதன் மூலம் தாங்கள் கூற வரும் கருத்து என்னவோ? கனவுல பார்த்த கல்யாணத்தை நிஜமாக்குனா என்ன? ஏண்டா, எவனாவது ஜோல்சியக்காரன் உன் அப்பாவுக்கு ஜாதகப்படி 4வது புள்ள இருக்குன்னு சொன்னானா? லூஸ் மாதிரி பேசாதீங்கண்ணே. அப்பாவுக்கு ஒரு துணை தேவைன்றதுக்காக கேட்டா. விரா விரா விரா, நீ கேக்குற கேள்வி ஏதோ சிந்திக்க வைக்குது. அதை தான் நீங்க வந்தப்போ நான் சிந்திச்சிட்டு இருந்தேன். டேய், அப்பா இன்னும் எங்கேப் தான்டா. அப்பாவுக்கு ஏத்த அம்மாவை வலை வீசி பிடிச்சிட வேண்டியதானே? என்னண்ணே? இதை நாமளே முடிவு செஞ்சுக்க முடியாதுண்ணே. அப்பாவை முதல்ல சம்மதிக்க வைக்கணும். டேய், பணம் வச்சிருக்கவங்களுக்கு கல்யாணங்கிறது பெரிய மேட்டரே இல்ல. அதனால தானே ஏகப்பட்ட மேட்ரிமோனியல் சேனல் திறந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லண்ணே, செகண்ட் மேரேஜுக்குன்னு தனி மேட்ரிமோனியல் வெப்சைட் இருக்கு. ஈஸியா பிடிச்சிடலாண்ணே. இன்னும் ஆடு மாடு பிடிக்கிற மாதிரி பேசுற. அம்மாடா, அம்மாவை தேடுறோம். இல்லண்ணே, டென்ஷன் ஆக வேண்டாம்னு சொன்னேன். கரெக்ட். ஓகே, அப்போ அப்பா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறத நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்கல்ல? இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லப்பா. 45 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு பொண்ணை பாப்போம். என்ன, 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க உனக்கு பொண்ணா? அதுக்காக கல்யாண பொம்பளை என்ன சொல்ல முடியும்? கல்யாணம்னாவே பொண்ணு மாப்பிள்ளை, அவ்வளவுதான். தபார் தீபக்கு, அப்பா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருன்னா அவருக்கு ஆதரவு விழுப்புற முதல் ஓட்டு என் ஓட்டு தான். நான் 2வது பையன், சோ 2வது ஓட்டு என்னோடது. வீட்டுக்கு 2 ஓட்டு வந்துருச்சு. அப்பா அண்ணன் போஸ்ட் தான். எஸ்.
தேங்காய் உடைக்கணும். ஏன் தேங்காய் கையில வச்சுட்டு நிக்கிறீங்க? செதறு தேங்காய் உடைக்கணுமா? கையில் அடிபட்டிருக்கு. யாராச்சும் ஆள் வருவாங்களான்னு எதிர்பார்க்குறேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். என் மாமனார் வந்துட்டே இருக்காரு. அவர் வந்ததும் கொடுங்க, ஒரே அடி தேங்காய் பீஸ் பீஸ். சரிங்கம்மா. என்ன மீரா, ஏதோ அவசரமா பேசணும்னு வர சொன்ன? மாமா, முதல்ல இந்த தேங்காய செதறு தேங்காயா உடைச்சு தள்ளுங்க. ஆ, நான் இந்த காரியத்தை பண்ண மாட்டேன். மாமா, இந்த அம்மா வேண்டியிருக்காங்க. இவங்க கை உடைஞ்சிருக்கு, இவங்களால உடைக்க முடியாதுல்ல. அம்மா, வாழ்க்கையில எதையுமே சிதற விடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அது மட்டும் இல்லம்மா, தேங்காய் ஒரு மருத்துவ குணம் இருக்கிற ஒரு உணவுப் பொருள். அதை போய் ரோட்ல உடைச்சு சிதறடிக்கிறது நம்ம வயத்துக்கு நாமே பண்ற துரோகம்மா. என்ன மாமா, நீங்களே அப்படி பேசுறீங்க? ஏம்மா, கோயில் கோயிலா போறவனா இப்படி பேசுறதுன்னு நினைக்கிறியா? எனக்கு ஆன்மீகத்து மேல நிறைய ஈடுபாடு உண்டு. அதே நேரத்துல ஆன்மீகன்ற பேர்ல மூட நம்பிக்கை மேல எனக்கு ஈடுபாடே கிடையாது. அம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லைங்க ஐயா. யார்கிட்டயாவது கொடுங்க. வரமா. சரி, எதுக்காக வர சொன்ன? அது வந்து பார்மீரா, யூ ஆர் மை ஸ்வீட் லிட்டில் கேர்ள் ஃப்ரெண்ட். என்கிட்ட நீ வெளிப்படையா பேசலாம். உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஒரு தேங்காய் சதறி போறதே விரும்பாத நீங்க ஒரு குடும்பம் சதறி போகிறத விரும்புவீங்களா மாமா? கண்டிப்பா விரும்ப மாட்டேன். ஒரு குடும்பம் சிதறனா ஒரு வம்சம் அழிய போகுதுன்னு அர்த்தம். ஆமா, யார் குடும்பம் சிதற போகுது? உங்க குடும்பம் தான் மாமா. நீங்க பெத்த பிள்ளைங்க தனி கொடுத்துன போகணும்னு ஆசைப்பட்டேன். என் பசங்க அப்படி பேச மாட்டாங்க. என் முகத்துல புன்னகையை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட என் பிள்ளைகளுக்கு என்னோட வருத்தமான முகம் தெரியாது. பார்த்ததும் இல்ல, பார்க்கவும் விரும்ப மாட்டாங்க அவங்க. அப்படி நடக்க கூடாது, உங்க மனசு நோக்க கூடாதுங்கிறது தான் என்னோட பிரார்த்தனை. ஆனா அதையும் மீறி விதி விளையாடுது மாமா. விதியை மீற முடியாது மீரா. ஆனா விதியோட போக்கிலேயே போய் நம்மளோட கவலைகளை நாம சந்தோஷமா மாத்திக்கலாம். இனிமே விதியோட போக்குல நீங்க போனா வீதிக்கு தான் வரணும். நீலவேணி அக்காவும் கிரிஜாக்காவும் தனி கொடுத்துன போக முடிவு பண்ணிட்டாங்க. கிளம்பவும் தயாராயிட்டாங்க. உங்ககிட்ட சொன்னாங்களா மீரா? என்கிட்ட பிரேம் மாமா சொன்னாரு மாமா. 2 குழந்தைகளை கூட்டிக்கிட்டு உங்க அக்கா கடலுக்குள்ள தற்கொலை பண்ண போயிட்டாங்க. நான் அவளை தொடரணும்னா தனி கொடுத்துட்டு போனோமா? நீ சொல்றது உண்மையா? நம்புற மாதிரி இல்லையே. சாமி மேல சத்தியமா 100க்கு 100 உண்மை மாமா. யாருக்கும் எந்த குறையும் நான் வைக்கல மீரா. எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு தானே நான் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 2 மாமா மேலேயும் குறை சொல்லவே முடியாது மாமா. அப்போ என் மேலதான் தப்பு இருக்கு. அவங்க தனி கொடுத்தனும் போற அளவுக்கு நான் ஏதோ குறை வச்சிருக்கேன். அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா. இல்லம்மா, என்கிட்டதான் ஏதோ குறை இருக்கு. மீரா, நீ என்னன்னு கேட்டு சொல்லுமா. நான் என்ன திருத்திக்கிறேன். ஏன்னா என் பிள்ளைங்க, மருமகளுங்க, பேரம் பேத்திங்க, இவங்க எல்லாரையும் தனியா அனுப்பிச்சிட்டு என்னால உயிர் வாழ முடியாதுமா. மீரா, நான் வேணா நீலவேணி காலில் விழுந்துட்டுமா? ஐயோ மாமா. இல்ல, கிரிஜா காலில் விழுத்துமா? என்ன மாமா? அம்மா, நான் விடுறேம்மா. என் மருமகளுங்க காலில் விழுறதுக்கு எனக்கு என்னமா வெக்கம்? என் பிள்ளைங்க என்னை விட்டு போகாம இருந்தா எனக்கு அது போதும்மா. மாமா,
கோவில், நீங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்படுறீங்க. தனி கொடுத்தனும் போகணுன்ற ஒரு ஆசை என் மகன்களுக்கு உள்ள வந்துட்டா பவானியோட ஆத்மா என்ன மன்னிக்காதுமா. நான் ஒரு நல்ல தகப்பனா நடந்துக்கலன்னு பவானி என்ன கோச்சுக்கோமா. நம்ம குடும்ப நன்மைக்காக நான் செஞ்சுக்கிறேன்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க மாமா. பண்றேம்மா, என்ன சத்தியம் வேணாலும் பண்ணித்தரேன். சொல்லுமா, என்ன சத்தியம் பண்ணணும்? ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதா சத்தியம் பண்ண. கல்யாணமா? இன்னொரு கல்யாணமா? பவானி, பவானியோட இடத்துல இன்னொருத்தியா? No. No. Are you mad? Are you mad? பைத்தியம் முடிச்சிருக்க உனக்கு. பைத்தியமா நீ? சத்தியமா சொல்றேன், பொண்ணு என் உயிரா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே குடிக்க மாட்டேன் பவானி. என் பவானியோட நான் வாழ்ந்த 10 வருஷத்துலயும் இப்போ அவளை மனசுல வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த 20 வருஷத்துலயும் ஏக பத்தினி விரதனா தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மாமா, நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றது வர போற புது பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல மாமா, நம்ம குடும்பம் சதையாம இருக்கிறதுக்காக. வேண்டாம் மீரா, முடியாது. என் பவானி இருந்த இடத்துல இன்னொருத்தியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்பவும் நான் பவானி கூட தினமும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவ ஆத்மா இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. மாமா, நீங்க பேசுறது யதார்த்தத்துக்கு சரி வராது. இப்ப கூட உங்க வயசுல ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னு கேட்டப்ப குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகவும் கடைசி காலத்துல எனக்கு துணையா இருக்கவும் ஒரு வாழ்க்கை துணை தேவைப்படுதுன்னு சொன்னாரு. அவன் கதையை சொல்லி என்ன சமாதானப்படுத்தாத. என்னால் அதுக்கு சம்மதிக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு கண்டிப்பான மாமியார் வந்தாதான் குடும்ப கௌரவம் காப்பாத்தப்படும். அப்போ என் பேச்சுக்கு மரியாதை இல்லையா? என் பிள்ளைங்க என்கிட்ட அன்பா பாசமா தான் இருக்காங்க. நீ ரொம்ப புத்திசாலின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேம்மா. ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன். ஆனா முட்டாள், சுத்தமான வடிகட்டின முட்டாள். மாமா, ஒரு நிமிஷம். நீங்க அத்தை மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்களே, ஆனா அதே அத்தை உங்க எல்லாரையும் விட்டுட்டு சாகறதுக்காக விஷத்தை குடிச்சாங்களாமே, எதுக்கு மாமா? உங்களுக்கு புதுசா வந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தி குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தானே? அவங்க காட்டின வழியில தான் நான் உங்களை போக சொல்றேன்.